இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டேபிள் 1.2ல் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் அதை பிரித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியும்ன்றதுனால நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெட்டிங்கில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். இது கேல்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் இன் 1 mole ஆஃப் a substance அப்படின்னா கேல்குலேஷனை கணக்கீடு செய்யணும். எதை நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ்னால் எத்தனை பார்ட்டிகள், என்டைட்டிஸ்னால் பார்ட்டிக்கிள்னு அர்த்தம். சின்ன சின்ன பார்ட்டிக்கிள், அதாவது ஆட்டம் மாதிரி பார்ட்டிக்கிளா இல்லை அதை விட சிறியதோ அதை விட சிறியது எதுவும் இல்லை, அதோட கொஞ்சம் பெருசாக. இப்போ ஆட்டம் தான் சிறுசு, மாலிக்குள் கொஞ்சம் பெருசு, ரைட்டா? இப்போ H2O ஒரு மாலிக்குள். அப்போ தண்ணியில் எத்தனை மாலிக்குள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ரெண்டு ஹெச்சும் சேர்ந்தது ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது ஒரு மாலிக்குள். அப்போ இந்த மாதிரி எத்தனை மாலிக்குள் இருக்குன்னு பார்க்கணும், ரைட்டா? இப்போ ஓன்றது என்னது, வெறும் ஆக்சிஜன். அதில் எத்தனை, அந்த ஆக்சிஜனுக்குள்ளே எத்தனை ஆட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும், ரைட்டா? புரியுதா? இதை மாதிரி தான் நம்ம கேல்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் அப்படின்னு எத்தனை பார்ட்டிகள் இருக்கிறது, துகள்கள் இருக்கிறது என்பதை கணக்கீடு செய்யணும். எதில்? இன் 1 mole ஆஃப் ஏ சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒரு பொருள், அதில் உள்ள ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பொருள், அதில் உள்ள ஒரு மோலுக்குள்ள இன் இதில் ஒரு மோலில், அந்த ஒரு மோல் எங்கே இருக்கே ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளில் உள்ள ஒரு மோலில் உள்ள பார்ட்டிக்கிள் எத்தனை பார்ட்டிக்கிள் இருக்கிறது என்பதை கணக்கீடு செய்கிறது தான் இந்த ஃபார்முலா, இந்த டேபிள். ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா அவகோட்ரா நம்பரை யூஸ் பண்ண போகிறோம். 6.022 × 10⁻23. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் போட்டக்கூடாது, -23 போடக்கூடாது, 23, ரைட்டா? அப்போ இதுக்கு சிம்பிள் என்னது, NA. NAன்னா அவகோட்ரா நம்பர்னு அர்த்தம். இப்போது நல்லா பாருங்கள், ஒரு பொருளில் உள்ள ஒரு ஆட்டத்தோட எடையை மட்டும் கண்டுபிடிக்கணும்னால் மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் அப்படின்னா ஃபார்முலா பார்த்துக்கோங்க. மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் அல்லது ஒரு மாலிக்குள், புரிஞ்சுதா? மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் அல்லது ஒரு மாலிக்குள் எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்படின்னா இப்போ கார்பன் 12, அதில் கார்பன் 12 என்ற ஒரு ஆட்டத்தில் 12 இருக்கிறது. அதில் ஒரு ஆட்டத்தோட, ரைட்டா, ஒரு ஆட்டத்தோட எடை அல்லது இப்போ H2O அது வந்து மாலிக்குள், ரைட்டா? ஒரு தண்ணியில் எத்தனை அது வந்து ஒரு மாலிக்குள். அப்போ ஒரு H2Oன்றது ஒரு மாலிக்குள், அல்லது ஆட்டம்ன்றது ஒரே ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டத்தோட எடை அல்லது ஒரு மாலிக்குளோட எடை நம்ம பார்க்கணும். மாலிக்குள்னால் 2 ஆட்டங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கம்பைன்னா கெமிக்கல் பாண்ட் இருந்ததுன்னா அது ஒரு மாலிக்குள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஒரு ஆட்டமோ அல்லது ஒரு மாலிக்குளோட எடையோ நம்ம பார்க்கணும்னா இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ்ன்னு போட்டிருக்கான். ஏற்கனவே மோலார் மாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது மோலார் மாஸ்? என்னது, ஒரு மோல், ஒரு சப்ஸ்டன்ஸில் உள்ள ஒரு மோலோட மாசு தான் மோலார் மாஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள், அதில் உள்ள ஒரு மோல்ன்றது ஒரு மோலில் உள்ள எடை தான் மோலார் மாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மோலார் மாஸ் பை அவகோட்ரா நம்பர், மோலார் மாஸோட அவகோட்ரா நம்பரை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இப்போ கார்பன் 12 அதோட மோலார் மாஸ் என்னது, 12 தான், ரைட்டா? மோலார் மாஸ் என்னது, 12, ரைட்டா? அப்போ 12 என்னது, அதோட அட்டாமிக் நம்பர் தான் மோலார் மாஸ், ரைட்டா? அதனோட அட்டாமிக் நம்பர் ஒரு தனிப்பட்ட ஆட்டமாக இருந்தால் அதனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் தான் மோலார் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போ கார்பன் 12 தனியாக இருக்குது, அதனோட மோலார் மாஸ் என்னது, 12. இப்போ H2O ஒரு மாலிக்குள், ரைட்டா? அதனோட மோலார் மாஸ் என்னது, H2 இருக்குது, H2O. அப்போ அதனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது, 1. அப்போ 2 × 1 2 ப்ளஸ்ஸு HO இருக்குது இல்லையா? O என்னது, 8 8 16, அதாவது 8 புரோட்டான் 8 16 இருக்கிறது அட்டாமிக் மாஸ் நம்பர். அப்போ 16, ஆனால் O 1 தான் இருக்குது. அதனால் 16, இங்கே ஒரு 2, 16 + 2 18, மோலார் மாஸ் என்னது 18, புரியுதா? டிவைடட் பை அவகோட்ரா நம்பர் போட்டாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டத்தோட, இப்போ C12னா ஒரு ஆட்டத்தோட நம்பர் வரும். இப்போ இது ஒரு மாலிக்குலோட நம்பர் வரும். நம்ம மாலிக்குள் தான் பார்க்குறோம். H2Oன்றது ஒரு மாலிக்குள். அப்போ ஒரு மாலிக்குலோட உனக்கு ஒரு மாலிக்குலோட எடை வந்துடும், ரைட்டா? அதை தான் சொல்லலாம். ஒரு ஆட்டமோ இல்லை ஒரு மாலிக்குலோட எடையை பார்க்கணும்னா மோலார் மாஸ்னாலே அவகோட்ரா நம்பர், இது அட்டாமிக் மாஸ் நம்பர் தான். அது ஒரு ஆட்டமாக இருந்தால் அந்த நம்பரை போட்டுக்கலாம். இல்லை பல ஆட்டங்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா எல்லா ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பரை கூட்டி அதை நம்ம போட்டுக்கணும். அதை மாலிக்குள்னு சொல்லுவாங்க. அந்த போட்டுக்கணும், ரைட்டா? டிவைடட் பை அவகோட்ரா நம்பர். இப்போ மாஸ் பார்க்கணும், ஒரு ஆட்டத்தோடையோ இல்லை ஒரு மாலிக்குலோட மாஸ் எடையை பார்க்கணுன்னா இந்த ஃபார்முலா. அதேமாதிரி ரெண்டாவது நம்பர் ஆஃப் ஆட்டம், அந்த இதுக்குள்ளே எவ்வளோ ஆட்டங்கள் இருக்கிறது என்று பார்க்கணும்னா அது எப்படி பார்க்குறோம்? அது 6.023 × 10⁻23 தான் இருக்கும். இருந்தாலும் ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே எத்தனை ஒரு ஆட்டத்துக்குள்ளே
எத்தனை ஆட்டம்ஸ், ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எத்தனை ஆட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறது, அல்லது ஒரு மாலிகுலுக்குள்ளே எத்தனை மாலிகுல்கள் இருக்கிறது என்பதை பார்க்கணும்னு சொன்னால், நல்லா பார்க்கணும்னு சொன்னால் என்னது இஸ் ஈக்குவல் டு, நல்லா ஒரு மாலிகுலுக்குள்ளே எத்தனை மாலிகுல் இருக்கிறதோ, இல்லை ஒரு அணுக்கள், ஒரு பொருளில் எத்தனை அணுக்கள் இருக்கிறது, ஆட்டங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கணும்னு நினச்சோம்னா மாஸ் டேக்கன், அப்படின்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இந்த டேக்கன்றதை எடுத்துடுங்க, டேக்கன்றதை எடுத்துகிட்டு மாஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளோட எடை. சப்ஸ்டன்ஸ் எந்த பொருள்னோட, ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அணுவோடைய நம்பரையோ, இல்லை ஒரு மாலிகுலோட நம்பரையோ, எத்தனை மாலிகுல் இருக்குன்ற நம்பரையோ நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா என்ன செய்யணும், அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்போ இது மாஸ் டேக்கன்னு போட்டிருக்காங்க. மாஸ் டேக்கன் என்னது, மாஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ்னு போட்டுக்கோங்க. டிவைடட் பை மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அல்லது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். அதாவது அது எதளவு இருக்கணும், ஒரு ஆட்டத்தோட எடையும் அல்லது ஒரு மாலிகுலோட எடையாக இருக்கும். மேலே மாலிகுல் நீ எடுத்தால் மேலே என்னது, மேலே வந்து வெறும் ஆட்டம் மட்டும் எடுத்துருக்குதுன்னா கீழே இப்போ கார்பன் 12. அப்போ அந்த கார்பன் 12ஓட மொத்த எவ்வளவு மாஸ் எவ்வளவு 12, ரைட்டா? அப்போது நீ என்ன பண்ணணும், அப்போ மாஸ் ஆஃப் த கீழே என்ன, மாஸ் ஆஃப் த ஒன் ஆட்டம் அப்படின்னா அந்த கார்பனோட ஒரு ஆட்டத்தோட மட்டும் எடையே கீழே எழுதணும், ரைட்டா? இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். டீட்டெயில் ஆஃப் டெரிவேஷன் காலம் அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எலிமெண்டல் கார்பன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட், கார்பன் என்ற ஒரே ஒரு எலிமெண்ட், அதனோட அட்டாமிக் நம்பர் என்னது, அட்டாமிக் மாஸ் நம்பர் 12, ரைட்டா? இப்போது இது ஒரே ஒரு கார்பன் ஆட்டம், 12 இருக்குது அட்டாமிக் மாஸ் நம்பர். அப்படின்னா 12ன்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்னது, அது 12 கிராமில் இருக்குதுன்னு அர்த்தம். 12 கிராம் எப்போ வரும் அப்படின்னா பாருங்கள், மாஸ் டேக்கன், மாஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கொள்கிறோம், மாஸ் டேக்கன்னா கிராமில் எடுத்துக்கொள்கிறோம், ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு 12 கிராம்னு அர்த்தம். ஏன் 12 கிராம் வரும்னா, ஒரு கார்பன் என்ற ஒரு 12 அட்டாமிக் மாஸ் நம்பரை கொண்டதில் 12 கிராம் எப்போ வரும்னா அதனோட 6.022 × 10⁻23 எண்ணிக்கையில் அந்த கார்பன் ஆட்டங்கள் இருந்தால், அவ்வளோ எண்ணிக்கை கார்பன் ஆட்டங்களை நிறுத்து பார்த்தீங்கன்னா 12 கிராம் வரும். மாஸ் டேக்கன் கிராம் 12, ரைட்டா? கிராமில் பார்த்தீங்கன்னா 12. அப்போது அவகோர இது அட்டாமிக் மாஸ் நம்பர் 12 தானே, அதை கிராமில் போட்டிருக்கான். அப்படின்னா இத்தனை அந்த அவகோர நம்பர் எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது தான் அவன் அர்த்தம். அப்போ மோலார் மாஸ் என்னது, மோலார் மாஸ்னால் என்ன, 12 கிராம் பை மோல்னு போட்டுக்கணும். மோலாரில் நீ கவுண்ட் பண்ணணும் என்னது, 12 கிராம் பை மோல்னு போட்டுக்கணும் மோலார் மாஸ். இப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம், மாஸ் ஆஃப் ஒன்று ஆட்டத்துக்கு என்ன சொன்னோம், அட்டாமிக் மாஸ் நம்பர், ரைட்டா? அட்டாமிக் மாஸ் நம்பர் தானே சொல்லியிருந்தோம். அட்டாமிக் மாஸ் நம்பர் அல்லது மாலிகுல், ரைட்டா? மாலிகுல்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு, 12 டிவைடட் பை என்னது, டிவைடட் பை அவகோர நம்பர்னு சொல்லியிருந்தோமா. மாசை பார்க்கணும்னா நம்ம இதனோட எடையை பார்க்கணும்னா என்னது, டிவைடட் பை அவகோர நம்பர் டிவைட் பண்ணால் என்ன வருது, மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் எவ்வளோ வருது, மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அல்லது ஒரு மாலிகுல். இங்கே ஆட்டம் தான் கொடுத்துருக்கேன், மாலிகுல் கொடுக்கல. ஏன்னா ஒரே ஒன்று தான் இருக்குது, கார்பன் மட்டும் இருக்குது. 2 இருந்ததுன்னா மாலிகுல் ஆயிரும். அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் 12 டிவைடட் பை அந்த அவகோர நம்பர் போட்டால் இவ்வளோ வரும். இதை ஒரு ஆட்டம், இந்த கார்பன் 12ஓட ஒரு ஆட்டத்தோட எடையானது 1.9926 × 10⁻⁻23, ரைட்டா? ஏன்னா கீழே இருக்கு இல்லையா, டிவைடட் பை போட்டாச்சு. அந்த 23 மேலே போயிடும் இல்லையா, மேலே போனால் -23 கிராம் ஆயிடும், ரைட்டா? கிராம் தானே இது, கிராம். இவ்வளோ தூரத்துக்கு எடை இருக்கிறது ஒரு ஆட்டத்தோட. நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு ஆட்டத்தோட எடை இவ்வளவு இருக்கிறது கார்பன் 12. இப்போ இதில் நம்ம நம்பர் ஆஃப், இதில் எத்தனை ஆட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். இது ஆட்டம் தானே, மாலிகுல் கிடையாது. அப்போ டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு, 12, அதனோட அட்டாமிக் நம்பர். அப்போ டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் தான் நம்ம பார்த்தோம்ல, இந்த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் என்ன 1.9926. இந்த 1.9926 போட்டு டிவைட் பண்ண என்ன ஒரு அவகோர நம்பர் வந்துருச்சா, 6.022 × 10⁻23 வந்துருச்சா. அதுதான் சொல்கிறேன், 6.02 அவகோர நம்பர் இல்லை, அவகோர நம்பர் எண்ணிக்கையில், இந்த இவ்வளோ எண்ணிக்கையில் உள்ள ஆட்டங்களோட எடை தான் 12.
பார்த்துக்கோங்க. இது மீனிங் என்ன? நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ இருக்குது, எத்தனை ஆட்டம் இருக்குது? 12 கிராம் எடையுள்ள ஒரு கார்பனில். இதுதான் நான் முதல்ல படிச்சுட்டேமே, அதுதான் வந்திருக்கு. இப்போ கணக்கு பிரகாரம் வந்திருக்கு. ரைட்டா? கணக்கு பிரகாரம் நம்பர் ஆஃப் மாஸ் பார்க்கணும். என்னது? மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இது சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட்டாவை 12. அப்போ என்னது? டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 ஆட்டம். ஒரு ஆட்டத்தோட மாஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ போட்டிங்கன்னா அவகோர நம்பர் தான் வரும். அப்படின்னு மீனிங் என்ன? அந்த 12 கிராம் தான் இது அட்டாமிக் மாஸ் நம்பர் வெயிட்டு. அதுக்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குது? இவ்வளோ ஆட்டம் இருக்குது. 6.022 × 10⁻23 இருக்குது. இப்போ குளுக்கோஸை பாருங்கள். இது என்னது? இது ஆட்டமா? இல்லை, மாலிகுல். மாலிகுல் ஐஸாக 3 இருக்குல்ல, மாலிகுல். 2க்கு மேலே இருந்தாலும் மாலிகுல் தான். 2 இருந்தாலே மாலிகுல் தான். 1க்கு மேலே இருந்தால் இது என்ன? கார்பன் 6 இருக்குது, H12 இருக்குது, ஹைட்ரஜன் 12 இருக்குது, ஆக்சிஜன் 6 இருக்கிறது. அப்போ இது மாஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ கார்பனோட 6 கார்பன் இன்ட்டு அதனோட அட்டாமிக் நம்பரோட பெருக்கிக்கணும். அப்போ ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் 12 இருக்குது, 12 அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 1.008 ஒன்றுன்னு அர்த்தம். அதை பெருக்கிக்கணும். அப்புறம் ப்ளஸ் போட்டு ஆக்சிஜன் 8 அப்போ 8ன்னா இதில் 6 இருக்கிறது. அப்போ 6 × 8 அதை மாதிரி பெருக்கிட்டு அது ரிசல்ட் எல்லாத்தையும் 3ஐயும் கூட்டிக்கணும். கூட்டினா எவ்வளோ வரும்? 180 வரும் மொத்தம். இந்த மாலிகுலோடது இந்த மாலிகுலோட இது கிராம் எவ்வளோ வருது? 180 வருகிறது. இது மோலார் மாஸ் என்னது அப்படின்னா கிராம் பை 180 கிராம் பை மோல். ரைட்டா? இப்போ மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். இது ஆட்டம் கிடையாது, மாலிகுல். ரைட்டா? அதே ஃபார்முலா தான். அங்கே ஆட்டம் போட்டால் இங்கே மாலிகுல். மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் சீக்கல் டு எவ்வளோ போட்டிருக்கேன்? அப்போ 180 தானே போடணும். என்னது? 180 தானே போடணும் அட்டாமிக் மாஸ் நம்பர். இது மொத்தத்துக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு? அது கார்பனுக்கு மட்டும் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் அட்டாமிக் மாஸ் நம்பர் எல்லாத்தையும் கூட்டியிருக்கோம் இல்லையா? பெருக்கி கூட்டின அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளோ வருது? 180 டிவைடட் பை அவகோர நம்பர். ரைட்டா? இந்த ஒரு மாலிகுலோட எடை வந்து டிவைடட் பை அவர் எவ்வளோ வருது? 29.89 × 10⁻23 கிராம். ஏன்னா 23 -23 ஆயிரம் மேலே போச்சுன்னா 23 ஆயிரம். இப்போ இதுக்குள்ளே எத்தனை மாலிகுல் இருக்குது? அங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம் பார்த்தோம். இது மாலிகுல் இருக்குது. அது எத்தனை மாலிகுல் இருக்குன்னு பார்க்கணும். என்னது? நம்பர் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அப்போ இந்த சப்ஸ்டன்ஸோட எடை எவ்வளவு? 180 தானே? 180 மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 180 டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். ஒரு மாலிகுல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 29.89 டிவைடட் பை போட்டால் இந்த இது அவகோர நம்பர் வந்துருச்சா? அப்போது இதில் என்ன தெரியுது? இந்த குளுக்கோஸு இதை ஒன் மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ், ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸு இந்த 180 கிராமுக்குள்ளே 180 கிராம் மொத்த வெயிட்டு கிராமுக்குள்ளே எத்தனை ஒரு கிராம் ஆஃப் மாலிகுல் எத்தனை மாலிகுல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 180 கிராமில் வந்து 180 கிராம் குளுக்கோஸ்குள்ளே எத்தனை மாலிகுல் இருக்குன்னா 6.022 × 10⁻23 மாலிகுல் இருக்குது. அங்கே என்னது? கார்பனுக்கு 12 கிராமுக்குள்ளே, அது 12 கிராமுக்குள்ளே எத்தனை மாலிகுல் இருக்குன்னா இது எத்தனை மாலிகுல் எத்தனை ஆட்டம் இருக்குன்னா இத்தனை ஆட்டம் தான். இதே அவகோர நம்பர் ஆட்டம் தான் இருக்குது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் மூணாவது பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் பொட்டாசியம் டைகுரோமேட். இந்த ஃபார்முலா வந்து பொட்டாசியம் டைகுரோமேட்டை குறிக்கிறது. இப்போ இந்த 3ஐயும் நீங்கள் இப்போ பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. அப்போ இது சிஆர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மொத்தத்தை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? இதே ஃபார்முலா தான். இப்போ கூட்டினீங்கன்னா 294.18 வருகிறது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எப்படி இதை வந்து மாஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? மாஸ் டேக்கன்னா எவ்வளோ மீன் கிராமில் எவ்வளோ? 294.18. அப்போ மோலார் மாஸ் எவ்வளோ? கிராம் பர் மோல். அப்போ மாஸ் ஆஃப் 1 மாலிகுல், இது மாலிகுல் தானே? மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் என்னது அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ் ஆஃப் த மாலிகுல். ரைட்டா? மொத்த மாலிகுல். ரைட்டா? மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு மாஸ் ஆஃப் மாலிகுல்னா இந்த மொத்த மாலிகுல். ரைட்டா? அப்போ டிவைடட் பை அவகோர நம்பர். அப்போ மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் வந்துருச்சு. அப்போ நம்பர் ஆஃப் இதில் எத்தனை மாலிகுல் இருக்குன்னு பார்க்கணும். என்ன செய்யணும்? மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரைட்டா? அதாவது இங்கே மேலே நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் 1 மாலிகுல்னு பார்த்தா 294.18 என்னது? அதாவது அட்டாமிக் மாஸ் நம்பர் ஆஃப் த இது மொத்த அட்டாமிக் மாஸ் நம்பர் ஆஃப் இந்த மாலிகுல். ரைட்டா? மொத்த மாலிகுலுக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர். ரைட்டா? இது அதே சேம் தான். அட்டாமிக் மாஸ் நம்பர் ஆஃப் த டோட்டல் மாலிகுல்னாலும் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான். இங்கே என்னது? மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 294 அதே தான் போட்டுட்டு மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். ஒரு மாலிகுல் இடம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 48.85 1 × 10⁻23 டிவைட் பண்ணால் அதே அவகோர நம்பர் தான் வரும். பார்த்துக்கோங்க. அடுத்து பொட்டாசியம் அப்படின்னு வரும்போது அதோட இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது ஒரு கலவை. ரைட்டா? அப்போ பொட்டாசியம் ஒன்று தான் இருக்குது, மேக்னீசியம் 1 இருக்குது, ஆக்சிஜன் மட்டும் 4 இருக்குது.
ரைட்டா. அப்போ பொட்டாசியம் அந்த பொட்டாசியத்தோட நீ அட்டாமிக் நம்பரை போடணும், ப்ளஸ்ஸு மேக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பரை போடணும், ப்ளஸ்ஸு அப்புறம் அதை இது 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 4 × ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் அது 8, 8 × 16. அப்போ 4 × 16 அது பெருக்கிட்டு இதோட கூட்டிக்கணும். ரைட்டா. கூட்டினா எவ்வளோ வரும்? 158.09 வருது மொத்தம் கிராமில். ரைட்டா. இப்போது மோலார் மாஸ் எவ்வளவு? கிராம் பை மாசு. இப்போ மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் எவ்வளோ வரும் அப்படின்னா இது அட்டாமிக் நம்பர் ஆஃப் டோட்டல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது எல்லாத்தையும் கூட்டினது இதுதானே வந்திருக்கு. நீ தான் கூட்டி போட்டிருக்கீங்களே 158.03. அப்போ 158.03 இப்படி இதை மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்போ டிவைடட் பை அவகோட்ரோ நம்பர். அப்போ நம்பர் வந்துடுச்சா? ஒரு மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் வந்துடுச்சு. அப்போது இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல் இது எத்தனை மாலிகுல் இருக்குது அப்படின்னு பார்த்தா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க 158.03. அதை போட்டுட்டு மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் நீ கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் 26.2 24 2 × 10⁻³ போட்டிருக்கேன். அதை டிவைடட் பை பண்ணி போட்டிங்கன்னா உனக்கு அதே அவகோட்ரோ நம்பர் தான் வரும். மீனிங் என்னது? அதனோட அட்டாமிக் நம்பரை கிராமில் மாற்றினேன்னு சொன்னான். இப்போ இது மொத்தத்து அட்டாமிக் நம்பர் எவ்வளோ வருது? 158.03 கிராம்னு அர்த்தம். இதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்? இந்த மாதிரி அட்டாமிக் நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலோ இல்லை ஆட்டமோ, இது மாலிகுல் எவ்வளோ இருக்கும்னா அவகோட்ரோ நம்பர் தான் இருக்கும். ரைட்டா. அதே சேம் அவகோட்ரோ நம்பர் 6.022 × 23. ரைட்டா வந்துருச்சா? இதை பார்த்துக்கோங்க, இதை அப்படி பார்த்துக்கோங்க.